வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். நம்ம பல பேர் நினைப்போம், வெளியில இருந்து நெறைய எதிரிகள் தான் நம்ம வாழ்க்கைய அழிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம வாழ்க்கைய அழிக்கிறது வெளியில இருக்கிற எதிரிகள் கிடையாது. பல சமயம் நமக்குள்ள இருக்கிற சில குணங்கள் தான். பல பேர் வாழ்க்கையில முன்னேற முடியாம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி நமக்கே தோணும். வாழ்க்கையில முன்னேற முடியாம இருக்கிறதுக்கு காரணம், வாய்ப்பு கிடைக்காததால இல்ல. நமக்கு திறமை இல்லாததால கூட இல்ல. ஆனா, நமக்கு தெரியாம நாமளே நம்ம வாழ்க்கைய மெதுவா கெடுத்துட்டு இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஏத்துக்க முடியாத ஒரு உண்மை. அது என்னன்னா, இந்த மாதிரி குணங்கள் யார்கிட்ட இருக்கோ, அவங்களுக்கே தெரியாது, அவங்க குணத்தால தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. உலகத்துல பல பேர் தவறு செய்றாங்க தான். அந்த தவற திருத்தவே முயற்சி செய்ய மாட்டாங்க நெறைய பேரு. அவங்க பண்றது அதுதான் சரி அப்படின்னு நம்பி, வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சுருவாங்க. ஆனா, ஒரு நல்ல விஷயமும் இதுல இருக்கு. இந்த அறிகுறிகள நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய முழுசா நம்மளால மாத்த முடியும். சப்போஸ் இந்த வீடியோல நான் சொல்லப்போற அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அத உங்களால கண்டிப்பா மாத்த முடியும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நமக்கே தெரியாம நம்ம பண்ற முட்டாள்தனங்கள் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கைய அழிக்குது, அது எதனால அழிக்குது, என்ன மாதிரி அப்படிங்கிற அதுக்கான அடையாளங்கள தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க வாழ்க்கைய நீங்களே மாத்திக்க முடியும். சப்போஸ் இந்த குணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல வாய்ஸ் கொஞ்சம் சரியில்ல, கரகரன்னு இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஃபீவராவும், கோல்ட் அண்ட் காஃப் இந்த மாதிரி இருக்கனால, என் தொண்டை எனக்கே சரியில்லாத மாதிரி தோணுது. ஸோ வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் கரகரன்னு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 உணர்ச்சிக்கு அடிமையாக இருப்பது. ஸ்லேவ் டூ எமோஷன்ஸ். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, உணர்ச்சிக்கு அடிமையா மாறிடுறது. கோபம் வந்தா யோசிக்காம உடனே கோவத்தால வர வார்த்தைகள பேசிடுவோம். சோகமா இருந்தா, அத சந்தோஷமா மாத்துறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சியே பண்ண மாட்டோம். ஈகோ காயமா இருந்துச்சு அப்படின்னா, உறவுகள உடைக்கிறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். அந்த உறவ பேசவே வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுவோம் நமக்கு முக்கியமானவங்களையே. இந்த மாதிரி மனிதர்கள் ஒரு விஷயத்த மறந்துருவாங்க. அது என்ன அப்படின்னா, உணர்ச்சிகள் நிரந்தரமானது இல்ல. அது கடல் அலை மாதிரி தான் வரும், போகும். ஆனா முட்டாள்தனமான மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷத்துல வர உணர்ச்சிக்காக வாழ்க்கை முழுக்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு முடிவுகள யோசிக்காம எடுத்துருவாங்க. புத்திசாலிகளா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல உணர்ச்சிய கட்டுப்படுத்தி முயற்சி செய்வாங்க, அந்த சூழ்நிலைய மாத்துறதுக்கு. அது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு சூழ்நிலைகள் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு விடமாட்டாங்க. வாழ்க்கைய மாத்துறது சூழ்நிலைகள் கிடையாது. அதுக்கு நாம எப்படி எதிர்கொள்றோம், அத நம்ம ஃபேஸ் பண்ணாம எப்படி அதுக்கு அடிமையா மாறிடுறோம் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணுது. அடுத்தது நம்பர் 2 உழைப்ப விட அதிர்ஷ்டத்த நம்புறது. முன்னேற முடியாத மனுஷங்க எப்பவுமே ஒரு காமனான காரணம் எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, அவங்க அவங்க போடுற உழைப்ப நம்ப மாட்டாங்க. அவங்க அதிர்ஷ்டத்த தான் நம்புவாங்க. யாராவது இப்ப லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில வெற்றி அடையறாங்க அப்படின்னா, அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அவனுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. அவன் அதிர்ஷ்டக்காரன். அதனால ஜெயிச்சுட்டான். அவன் சான்ஸ் கிடைச்சது. லக்ல ஜெயிச்சுட்டான். இப்படிதான் காரணம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாரி அதிர்ஷ்டம் கிடைக்கல. அதனால என்னால ஜெயிக்க முடியல. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் குடுக்கல. எனக்கு எந்த சான்ஸுமே இந்த அளவுக்கு பெருசா எனக்கு கிடைக்கல இப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களுமே சொல்லுவாங்க. அவளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவ பெரிய பணக்கார குடும்பத்துல பொறந்துட்டா. அவளுக்கு திடீர்னு லக் அடிச்சிருச்சு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டா. இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டுருப்போம். ஆனா உண்மையிலேயே அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களால அந்த உயரத்த அடைய முடியல அப்படின்றத ஒத்துக்கொள்ள முடியாம பேசுற வார்த்தைகள் தான் அது. அத இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இவங்க ஜெயிச்சனால இவ வயித்தெரிச்சல்ல பேசுறா. அவன் ஜெயிச்சிட்டனால இவனுக்கு வயித்தெரிச்சல் பொறுக்காம இந்த மாதிரியெல்லாம் பேசுறான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டுருப்போம். ஒருவேள உங்களுக்கு கிடைக்காத சக்சஸ்க்கு நீங்க முயற்சியே எடுக்காம, இந்த மாதிரி பல காரணங்கள நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கு அப்டிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, இதுலருந்து உங்களால வெளிய வர முடியும். முதல் உண்மை என்னன்னா, அவங்க அந்த உயரத்த அடைஞ்சது, உங்களால அடைய முடியலங்கிறத ஒத்துக்க முடியாம இருக்கிறதால தான். இந்த இடத்துல புத்திசாலிகளா இருக்க மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, உழைப்பு இருந்தா அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். அதிர்ஷ்டங்கிறது உழைப்ப தேடி வரக்கூடிய ஒரு விருந்தினர் மாதிரி. இப்படிதான் அவங்க எடுத்துப்பாங்க. தினமும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க மனிதர்கள அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதுக்காக நம்ம அதிர்ஷ்டம் வரணும், அதிர்ஷ்டம் வரணும்னு உழைப்பே போடாம அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுக்கான உழைப்ப நம்ம கன்டினியூஸா போட்டுட்டே இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த அடையணும். அது உங்க லைஃப்ல கெரியர் பேஸ்டா இருக்கலாம். இல்லன்னா உங்க ரிலேஷன்ஷிப் பேஸ்டா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். முயற்சி தான் மெய்வருத கூலி தரும். இத ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க உழைப்பு போட போட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இத நம்பி வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி உங்க வாழ்க்கையிலயும் வரும். அடுத்தது நம்பர் 3 இதில நம்ம பார்க்க போறது என்னன்னா, தவிர்க்க வேண்டிய ஒண்ணு. வளர்ச்சியை தடுக்கிற நட்பு வட்டம். இவங்கள நம்ம தவிர்க்கணும்.
ஒரு மனிதனோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம் நண்பர்கள் தான். உங்கள சுத்தி இருக்கிற நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்க வாழ்க்கையும் இருக்கும்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது வெறும் வாழ்க்கை தத்துவம் மட்டும் இல்ல. இது வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. எப்பவும் குறை சொல்ற நண்பர்கள், சோம்பேறித்தனத்த உங்களுக்கு கத்துக் குடுக்குற நண்பர்கள், நேரத்த வீணடிக்கிற நண்பர்கள், இப்படி உங்கள சுத்தி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில நீங்க என்னதான் முயற்சி பண்ணணும், வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு கனவுகள்லாம் இருந்தாலும், இந்த மாதிரி உங்க வாழ்க்கைய கெடுக்கக்கூடிய நண்பர்கள நீங்க உங்கள சுத்தி வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நண்டு கதைய வந்து நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நண்டு வந்து மேல ஏற முயற்சி பண்ணி மேல ஏறலாம் அப்டின்னு ட்ரை பண்ணி வரும்போது, மத்த கீழ இருக்க எல்லா நண்டுகளும் என்ன பண்ணுமா, அத கீழ வந்து அதுங்க கொடுக்கால வந்து இழுத்து கீழ தள்ளி விடுமா. அதே மாதிரி சில நட்புகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கால தாமதங்கள் ஆகலாம். ஆனா, பின்னாடி லேட்டரா நம்மளுக்கு புரிஞ்சு, அதனால ஒரு பலனுமே இல்ல. நம்மள சுத்தி நெறைய நல்ல நண்பர்கள் நாம நெனைப்போம். ஆனா, நெறைய பேர் விஷக்கொடுக்குள்ள பூச்சிகளா தான் நெறைய பேர் இருப்பாங்க. அது இப்போ தெரியாது. பின்னாடி பெரிய துரோகங்கள அனுபவிச்ச பிறகு தான் தெரிய வரும். புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க வந்து அவங்கள சேஞ்ச் பண்ற, அவங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில கொண்டு போற மாதிரி நண்பர்கள தேர்வு செஞ்சு அவங்கள சுத்தி நண்பர்கள வச்சுப்பாங்க. வளர்ச்சிய தூண்டக்கூடிய மனிதர்களோட இருப்பாங்க. இவங்க வளர்ச்சிய பார்த்து மத்தவங்க சந்தோஷப்படக்கூடிய நண்பர்கள வச்சுப்பாங்க. இவங்களால அவங்களுக்கும் பயன் இருக்கணும். அவங்கள நண்பர்களா வச்சுக்கிறனால, இவங்களுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு எப்பவுமே மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ப தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க புத்திசாலிகளா இருக்கவங்க. இதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க வச்சுக்க போற நண்பர்கள நிதானமா, தெளிவோட, எச்சரிக்கையா தேர்வு செய்யுங்க. அடுத்தது நம்பர் 4. தேவையில்லாத சண்டையில எனர்ஜிய வீணடிக்கிறது. பல பேர் வாழ்க்கையில பெரிய நேரத்த எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்றத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அரசியல் சண்டை. அரசியல் சண்டை வந்து டிவிலயோ, இல்ல நியூஸ்ல இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கும்போது இத பத்தி தான் நம்ம விவாதம் பண்ணுவோம். இத பத்தி வந்து நாலேட்ஜ் ஷேர் பண்ணிக்கிறதா நெனச்சு, இந்த சண்டைய பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்தது சினிமா விவாதம். சினிமால நடிக்கிற ஆக்ட்ரஸ், இவங்க வீட்ல இதாச்சாம், அவங்க வீட்ல அதாச்சாம், அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சாம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள பேசி நேரத்த வீணடிக்கிறோம். தேவையில்லாத விஷயங்கள்ல எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது யாரோ ஒருத்தரோட ஈகோ ஃபைட்ட பத்தி பேசுறது. அடுத்தது அதுவும் இல்லையா, நம்மளோட எல்லாரோட பெர்சனல் லைஃப்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃபைட்டு. அண்ணா, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி ஃபைட்டு. ரிலேஷன்ஷிப்லனா இந்த பார்ட்னர்ஸ், லவ்வர்ஸ் இந்த மாதிரி எல்லார் கூடயும் சண்டை. இப்படி எல்லாமே வந்து நேர விரயம் மட்டும் தான். இது எல்லாமே வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே கொண்டு வராது, யாரோட லைஃப்லயுமே. இந்த இடத்துல நம்மள மாரி காமனா இருக்க பீப்பிள் தான் வந்து இந்த மாதிரி சண்டைய பத்தியே பேசிக்கிட்டு, முடிஞ்சு போன ஒரு விஷயத்த கலறி பேசிக்கிட்டு, இல்ல யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கிற சண்டைகள பத்தி, "இங்க அப்படியாச்சாம், அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நேத்து இவங்க ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க தெரியுமா?" இந்த மாதிரி தேவையில்லாததுல வந்து எனர்ஜிய நாம தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல புத்திசாலிகள் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சு தெளிவா இருப்பாங்க. அது என்னன்னா, அவங்க அவங்களுடைய லைஃப்ல வந்து எனர்ஜியையும், நேரத்தையும் வந்து ரொம்ப வேல்யூபிளா ஒரு தங்கத்த எப்படி நம்ம வேல்யூபிளா நெனைக்கிறோம், அந்த மாதிரி அவங்களோட நேரத்தையும், அவங்களோட எனர்ஜியும் பார்க்குறாங்க. அத வந்து பயனுள்ள விஷயங்களுக்கு மட்டும் தான் அவங்க தேவைக்கு ஏத்த மாரி செலவு பண்றாங்களே கண்டி, தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகள்ல, இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து ஜெயிக்கிறத வந்து அவங்க முக்கியமா எடுத்துக்கிறது இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ்ல ஜெயிக்கிற எனர்ஜிய அவங்க சேர்த்து வச்சு, வாழ்க்கையில அவங்க வெற்றி அடையறதுக்கு பயன்படுத்துறாங்க. நாம என்ன பண்றோம், இந்த சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ்ல வந்து பேசி ஜெயிச்சுட்டோம்னா, பெரிய என்னமோ வெற்றி அடைஞ்ச மாரி நெனச்சுக்கிட்டு, நம்ம நம்ம யார் கூட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறோம்? நம்மள சுத்தி இருக்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. இவங்க கிட்டலாம் நீங்க சண்டை போட்டு ஆர்கியூமென்ட் பண்ணி ஜெயிச்சு, அப்படி என்ன பெருசா வாழ்க்கையில சாதிக்க போறோம்? அந்த எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் அந்த சண்டையெல்லாம் காம் பண்ணிட்டு, அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு, அதுல நீங்க தேவையில்லாம பயன்படுத்தி, உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்றதுக்கு, உங்க வாழ்க்கையில முன்னேற்றதுல உங்க எனர்ஜியையும், உங்க டைமையும் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்களே உங்க வாழ்க்கையில உங்கள சுத்தி இருக்க சக்சஸ் அடைஞ்ச பீப்பிள வந்து பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லலாம் அவங்களோட நேரத்தையும், அவங்களோட எனர்ஜியும் அவங்க வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சாதாரணமா கடந்து போயிடுவாங்க. நாம தான் முட்டாள்தனமா என்ன பண்ணுவோம், "இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இத போய் அவங்க வந்து காது குடுத்து கூட கேட்காம போறாங்களே!" அப்படின்னு நெனைப்போம். உண்மைய சொல்லணும்னா, அவங்க புத்திசாலித்தனமா அவங்க வாழ்க்கையில முன்னேறுறதுல அவங்க கரெக்ட்டா தான் இருக்காங்க. நாம தான் சரியா இல்லாம இருக்கோம். இதுக்கப்புறம் இத நம்ம வந்து மாத்திக்க முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு பிறகு நீங்க உங்க எனர்ஜியையும், உங்க நேரத்தையும் பார்த்து பக்குவமா செலவழிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில நம்ம தோல்வி அடைஞ்சு முட்டாள்களா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். நம்பர் 5. செய்த தவறில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. வாழ்க்கையில எல்லாருமே தவறு செய்வோம். மனிதர்களா பிறந்த எல்லாருமே தவறு செய்றது சகஜம் தான். ஆனா முட்டாள்கள் என்ன செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதே தவற திரும்ப திரும்ப செய்வாங்க, பாடம் எதுவுமே கத்துக்காம. ஏமாந்தாலும் திரும்பவும் அதே மனிதர்கிட்ட நம்பி போய் திரும்பவும் ஏமாறுவாங்க.
பணத்த ஒரு இடத்துல இழந்தாலும், அதே தவறான முடிவ திரும்ப எடுத்து, திரும்பவும் பணத்த இழப்பாங்க. புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? ஒரு தோல்விய அவங்க வாழ்க்கையில லெசனா மாத்திப்பாங்க. திரும்பவும் அவங்க தோல்வி அடைஞ்சா, அதே இடத்துல தோல்வி அடைய மாட்டாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோட இருப்பாங்க. அவங்க விழுந்தாலும், அதே இடத்துல திரும்பவும் விழவே மாட்டாங்க. எழுந்து நிக்க கத்துக்குவாங்க. ரிலேஷன்ஷிப்ல கூட ஏமாந்த ஒருத்தர், திரும்ப திரும்ப ரிலேஷன்ஷிப்ல ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் முட்டாள்களா இருக்கிறது மட்டும் தான் காரணம். அதுக்கு இன்னும் சில பேர் இப்படி சொல்லுவாங்க. "நான் வந்து யாரையும் ஏமாத்துனது கிடையாது. நான் ஏமாந்துகிட்டே இருக்கேன்" அப்படின்னு. ஏமாறுறது வந்து பெருமை கிடையாது. முட்டாள்களா இருக்கனால தான் நம்மள ஏமாத்துறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஏமாந்து போறீங்க, பண ரீதியாவோ, இல்ல மன ரீதியாவோ, ரிலேஷன்ஷிப் இந்த மாரி ஏதோ ஒண்ணு ஜாப் ரிலேட்டட் இந்த மாரி எதுலயோ ஏமாந்து போறீங்க அப்படின்னா, அதுலருந்து பாடத்த கத்துக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டி, சிக்கி ஏமாறாம இருக்கிறதுக்கு விழிப்புணர்வோட இருக்க பழகிக்கோங்க. எல்லாருமே பொறக்கும்போதே புத்திசாலிகளா பொறக்கறதில்ல. வாழ்க்கையில விழுற ஒரு ஒரு அடியில இருந்து கத்துக்கிற பாடங்கள், அனுபவங்கள் இதுலருந்து தான் அவங்க வந்து அதுலருந்து அவங்கள பாடத்த கத்துக்கிட்டு, ஏத்துக்கிட்டு அவங்க மாறி புத்திசாலிகளா இருக்கிறாங்க. எவ்ளோ பெரிய மகான்கள், புத்திசாலிகள் கூட ஒரு சில விஷயங்கள்ல முட்டாள்கள் மாதிரி தவற விட்டுருக்கலாம். அதுக்குன்னு அவங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாமளும் ஒரு சில விஷயங்கள்ல முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கிறோம். முட்டாள்தனமான காரியங்கள்ல வந்து மாட்டிக்கிறோம் தெரியாம. கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தோம் அப்படின்னா, திரும்பவும் நாம ஏமாற்றப்படாமல் இருக்க முடியும். விழிப்புணர்வோட இருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர ஒரு ஒரு கஷ்டங்கள், ஒவ்வொரு அடி, இதுல எல்லாத்துல இருந்தும் பாடத்த கத்துக்கிறதுக்கு மறந்துறாதீங்க. அந்த பாடத்த எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்பர் 6. அடுத்தவங்க பேசுறத கேட்காம, நாமளே அதிகமா பேசுறது. நம்மள்ல பல பேருக்கு நல்லா பேச தெரியும். ஆனா, அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத காது குடுத்து கேட்கவே தெரியாது. இந்த இடத்துலயும் நாம முட்டாள்களா மாறிடுறோம். ஒண்ணு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கவனிக்கிற திறனே நமக்கு இருக்க மாட்டேங்குது. அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நாமளே பேசி முடிச்சுடுறோம். இது ரொம்ப தப்பு. இத நாம முதல்ல மாத்தணும். ஏன்னா, புத்திசாலிகள் அதிகமா பேச மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றத பொறுமையா காது குடுத்து கேட்பாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க பேசுவாங்க. சில பேர் இருக்காங்க. யாராவது பேச ஆரம்பிச்சாலே, அவங்க சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்டரப்ட் பண்ணி, "அது எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு உடனே பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி நடுவுல பேசுறவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு நிரூபிக்கணும். அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவ. ஆனா அவங்க முட்டாளா இருக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புத்திசாலிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க உண்மை என்ன? உண்மை எது? பொய் எது? அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு எதிரா ஆப்போசிட்டா இருந்தாலுமே, அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கேட்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திறமை. அந்த திறமை வந்து கோடியில ஒரு சிலருக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. அப்போ காது குடுத்து கேட்கிறதுங்கிறதே ஒரு பெரிய திறமை. அதுதான் வந்து அறிவின் கதவ வந்து திறக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய புக்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒருத்தவங்க பேசும்போது, அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடுவுல நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த நேரத்துல என்ன நடக்கும்ன்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே கேட்கறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதாவது உண்மையான இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம தவறிடுவோம். உண்மையா சொல்லணும் அப்படின்னா, அதிகமா பேசுறவங்கள விட, சரியான நேரத்துல கேட்கிறவங்க தான் ரொம்பவே ஸ்மார்ட்டானவங்க. ஏன்னா, கேட்கறது ஒரு பவர். அந்த பவர் எல்லாருக்குமே வந்து கிடைச்சிராது. நீங்க கவனமா அப்சர்வ் பண்ணுங்க. லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப காமா, ஜென்டிலா இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு காது குடுத்து கேட்பாங்க. அப்புறம் சொன்ன விஷயத்த அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பொறுமையா பேசுவாங்க. ஆனா, முட்டாள்தனமா நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆஃப் நாலேட்ஜ மட்டும் வச்சுக்கிட்டு, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேச ஆரம்பிச்சுருவாங்க. இதனால என்ன நடக்குது? தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெஸ்பெக்ட் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் யாராவது உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் ஷேர் பண்றாங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ஃபுல்லா கேட்காமலே அட்வைஸ் குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களால சரியான சொல்யூஷன் குடுக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா, நீங்க ப்ராப்ளம முழுசா புரிஞ்சுக்கவே இல்ல. அப்புறம் எப்படி உங்களால சொல்யூஷன் சொல்ல முடியும்? அதனால தான் லிசன் மோர், ஸ்பீக் லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க காது குடுத்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க திங்கிங் லெவல் கூட இன்கிரீஸ் ஆகும். நீங்க அதிகமா பேசுறதால ஸ்மார்ட்டா தெரிய மாட்டீங்க. நீங்க அதிகமா எந்த அளவுக்கு காது குடுத்து கேட்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆவீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்க. யாராவது பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. முழுசா காது குடுத்து கேளுங்க. புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காது குடுத்து கேட்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில எப்பவுமே முன்னாடி இருக்கிறாங்க. கேட்காம எடுத்ததுமே வாய திறந்து லபலபன்னு பேச ஆரம்பிக்கிறவங்க எப்பவுமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. இத நாமளே ரியல் லைஃப்ல பார்த்திருப்போம்.
இதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டயாவது பேசும்போது, நான் முன்னாடி சொன்ன சேஞ்சஸ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்பர் 7. நமக்கு இருக்க பொறுப்ப மத்தவங்க மேல தள்ளுறது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, நம்ம தவறுகளுக்கான பொறுப்ப நாமளே ஏத்துக்காம, அத மத்தவங்க மேல தள்ளிடுவோம். சில பேர் எப்டி இருப்பாங்க அப்டின்னா, ஏதாவது தவறு நடந்த உடனே சொல்லுவாங்க. "அவனால தான் இப்டி ஆயிடுச்சு. அவங்க இல்லன்னா நான் இப்டி இருக்க மாட்டேன். இவங்க என் கூட இருந்து இவங்க தான் கெடுத்துட்டாங்க. எனக்கு சான்ஸ் கிடைக்கல." இதெல்லாம் வந்து பெரியவங்க மட்டும் கிடையாது. சின்ன வயசுல ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, "அவன் தான் அடிச்சான், அவன் தான் கிள்னான், அவன் தான் கீழ போட்டு உடைச்சான்." இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து அடுத்தவங்க மேல பழிய போடுறதுக்கு சின்ன வயசுல இருந்தே பழகிட்டோம் எல்லாருமே. ஒரு சின்ன பென்சில உடைச்சா கூட, அத நான் தான் உடைச்சேன்னு யாருமே சொல்றதில்ல. பொறுப்பு ஏத்துக்கிற பக்குவம் சின்ன வயசுல இருக்காது எல்லாருக்குமே. அது காமன் தான். ஆனா வளர்ந்ததுக்கு பிறகும் நெறைய பேர் ஆஃபீஸ்ல ஏதாவது ஃபைல் மறந்துட்டா, அவங்களால தான் மறந்துட்டேன். நான் எடுத்து வச்சேன். என் ஒய்ஃப் எடுத்து வெளிய வச்சுட்டாங்க. நான் அங்க வச்சேன். ஆ இவங்க எடுத்து குடுக்க மறந்துட்டாங்க. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு இதுல தான் ஸ்டோர் பண்ணேன். அது அவங்க தான் சேவ் பண்ண மறந்துட்டாங்க. இந்த மாரி ஆஃபீஸ்ல இருந்து நம்ம டெய்லி லைஃப்ல எந்த வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, எல்லாருமே வந்து பொறுப்ப ஏத்துக்காம இது அவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்கன்னு யாரோ ஒருத்தர் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறது, டெய்லி லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஹேபிட்டா ஆயிடுச்சு. இது ரொம்ப தப்பு. இத மாத்திக்கணும். நாம செய்ற தவறுகளுக்கு, நாம செய்ற ஒரு செயலுக்கான விளைவு, அதுக்கான பொறுப்பு அத நாம தான் எடுத்துக்கணும். நாம செஞ்ச ஒரு செயலுக்கான பொறுப்ப வந்து ஏத்துக்காம அத தவிர்க்கக் கூடாது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும், நம்ம மூலியமா நடக்கிற எல்லாத்துக்குமே பொறுப்ப நாம ஏத்துக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்க பொறுப்ப ஏத்துக்காத வரைக்கும் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகவே ஆகாது. அது அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு வேலை செய்யணும். ஆனா அத போஸ்ட்போன் பண்ணி தள்ளி போட்டீங்க. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நீங்க டென்ஷன் ஆகி, வீட்ல இருக்கவங்கள எல்லாம் கத்தி, இந்த வேலை முடிக்க முடியலன்னு வீட்ல இருக்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டயும் கோவத்த காட்டுறது எந்த வகையில நியாயம்? இப்படி நீங்க உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா, நீங்க வேலைய தள்ளி போட்டதுக்கான விளைவு, அத வந்து நீங்க ஏத்துக்காம உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட கோவப்பட்டு, உங்களுடைய வேலைக்கான உங்களுடைய செயலுக்கான ஒரு விளைவ நீங்க அடுத்தவங்க மேலயும் வந்து திணிக்கிறீங்க. அவங்களும் அதனால மூட் அவுட் ஆகி கஷ்டப்பட்டு மனவேதனையில இருப்பாங்க. இதெல்லாம் தேவையா? இப்போ ஒரு வேலைய பண்ணி முடிக்கிறதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்டின்னா, அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்றீங்க? டைம் கிடைக்கல. என்னால இத முடிக்க முடியல. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க தான் டிலே பண்ணீங்க. நீங்க தான் அந்த வேலைய முடிக்கிறதுக்கான பிளான் பண்ணல. சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க லைஃப்ல அவங்க பண்ற ஒரு விஷயம் தப்பாவே ஆகிட்டா கூட, அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமா, இது என்னோட தப்பு தான். நான் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாம். என்னால இத பண்ண முடியல. மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க. அதனால தான் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்க. பட் பொறுப்ப எப்பவுமே மத்தவங்க மேல தள்றவங்க குரோ ஆகவே மாட்டாங்க லைஃப்ல. இந்த ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மிஸ்டேக்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இத வந்து நீங்க ஏத்துக்கல அப்டின்னா. லைஃப்ல ஸ்டக் ஆகி வாழ்க்கையே ஒரே இடத்துல நின்னு போன மாரி தான் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தெளிவா. ப்ளேம் பண்றது ரொம்ப ஈஸி. யார் மேல வேணா, யார் வேணா பழிய போட்டு போயிடலாம். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது தான் ரியல் வந்துட்டு ஒரு பவர். நீங்க ப்ளேம் பண்றவரா இருந்தா, லைஃப் உங்கள கண்ட்ரோல் பண்ணும். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுக்கிற மொமெண்ட்ல இருந்து தான், நீங்க லைஃப்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ, ப்ளேம் பண்ற ஒரு பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, அத கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களுமே வந்து, யாரையாவது குறை சொல்றதுக்காக இல்ல. நம்மளோட பிஹேவியர், நம்ம என்ன தவறுகள் பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அத மாத்திக்கிறதுக்கு உதவுறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. இதனால வந்து ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது இப்படி இருக்காங்க அப்படின்னா, "நீ முட்டாள். அதனால தான் இந்த மாதிரி தவறெல்லாம் நீ பண்ற. இந்த மாதிரி நீ என்ன ப்ளேம் பண்ற." இந்த மாதிரி யாரையும் குறை சொல்ல வேண்டாம். முடிஞ்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி, இந்த விஷயங்களெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நார்மலா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணாலே, அவங்க இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து, அவங்க மேல தப்புன்னு அவங்களுக்கே புரிஞ்சுதுன்னா, அவங்களே அத மாத்திக்குவாங்க. ஸோ, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா, இந்த விஷயங்களெல்லாம் நீங்களும் உங்க வாழ்க்கையில மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில புத்திசாலியா வாழணும் அப்படிங்கிறதுக்கு, புத்திசாலியா தான் பிறக்கணுங்கிற அவசியம் இல்ல. வாழ்க்கையில நம்ம கத்துக்கிற பாடங்கள்ல இருந்து, தினமும் நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவுல இருந்து, புத்திசாலியா நம்மளால மாற முடியும். இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்தா கூட, உங்க வாழ்க்கையில நீங்களும் புத்திசாலியா இருக்க முடியும். இவ்ளோ நேரம் இந்த வீடியோவ நீங்க பொறுமையா பார்த்ததுல, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, லவ் சைக்காலஜி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள திரும்ப அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.